நைட் ப்ரோ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல சில விஷயங்கள் நடந்தது. அதுல ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா வந்து இப்போதைக்கு கமருதீன் தானே கேப்டனா இருக்காரு, அதாவது வீட்டு தலையா இருக்காரு. அவரோட ரூம்ல வந்து அவர் தான் படுக்கணும். அதுதான் ஸ்டார்டிங் நம்மளுக்கு சொன்னாங்க. ஆனா அவரோட ரூம்ல பார்வதி அவர் தலைவரானதுல இருந்து போய் படுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எல்லாருமே படுத்திருக்காங்க. அதாவது மத்தவங்க தலையா இருக்கும் போதோ மத்தவங்க வந்து படுத்திருக்காங்க. ஆனா பிக் பாஸ் ஸ்டார்டிங் இது தலையோட ரூம், தலை மட்டும் தான் படுக்கணும்னு சொன்னாரு. அது யாருமே கேட்கல. அதுவும் இல்லாம பார்வதி அதை சுத்தமா கேட்க மாட்டாங்க. ஆவுனா அவரோட ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. நைட்டு சமயம் இவங்க ரெண்டு பேருமே படுத்துட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டு பேருமே பெட்ஷீட் போட்டு படுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து கமருதீன் தெளிவாக மாட்டான். ஆனா இந்த வாட்டி கரெக்டா அவன் சொல்றான். என்ன சொல்றான்னா, பார்வதி நீ எந்திரிச்சு போய் உன் இடத்துல படுன்ற மாதிரி சொல்றான். ஏன் எதுக்குன்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க போல. ஏன்னா பார்வதி பேசுறது வந்து சரியாவே கேட்கல. அவனே அதுக்கு பதில் சொல்றான். என்ன சொல்றான்னா, கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஏதாவது சொல்லுவாங்க, அதாவது அங்க இருக்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க, இதையே காரணமா வச்சு கூட ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, தேவையில்லாத விஷயம், நீ போய் படுன்ற மாதிரி சொல்றான். அவங்க ஏதாவது சொல்லிட்டு போறாங்க விடுன்ற மாதிரி இவங்க கொஞ்ச நேரம் இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் கமருதீன் இருக்கான்ல, திரும்ப திரும்ப சொல்கிறான். அதே மாதிரி இது தப்பாக போயிடக்கூடாதுன்றதுக்காக கமருதீன் கொஞ்சம் தள்ளி தான் படுத்துட்டு இருக்கான். ஏன்னா வந்து ரெண்டு பேருமே பெட்ஷீட் போட்டிருக்காங்களா, அவன் ஒவ்வொன்று பேசுவான்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் தள்ளி போய் படுத்துட்டு இருக்காரு. இவங்களும் தள்ளி இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் கமருதீன் போன்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல, அதனால பார்வதியும் போயிடலான்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. பார்வதி எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் கேமரா ஏகப்பட்ட வாட்டி கட் ஆயிருக்குங்க. கட் ஆயிருக்கு மீன்ஸ் எப்படின்னா, இவங்களையே காமிச்சிட்டு இருக்க கேமரா நடுவில் திடீர்னு தூங்கிட்டு இருக்கவங்கள காட்டுது. எப்போவுமே தூங்கிட்டு இருக்கவங்கள வந்து ரொம்ப நேரம் காட்ட மாட்டாங்க. ஆனால் இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நடுவில் தூங்கிட்டு இருக்கவங்கள காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்ட வராங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்க ஏதோ பண்ணுறாங்க போல. அதனால தான் வந்து கேமரா அப்படி மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்களேன், பார்வதி அம்மா வரப்போகிறாங்க, என்ன நடக்க போதோன்னு பயந்ததாலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து அப்படிலாம் பயந்த மாதிரி தெரில. எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் இருக்க மாதிரி இருக்கு. இதை தாண்டி வெளியே வந்து எஃப்ஜே கிட்ட மீடியாட்கள், அதாவது பேட்டி எடுக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அன்னைக்கு நாய் குலைச்சதே ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரியுமா, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்களா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க கட்டி பிடிச்சிருப்பாங்களான்னு ஒரு அசம்ஷன் போயிட்டு இருக்கு. அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு எஃப்ஜே என்ன தெரியுமா சொல்கிறான், ஆக்சுவலாக பிக் பாஸ் நைட்டு சமயம் இருக்க மாட்டாரு, ரெக்கார்டட் வாய்ஸ் தான் மேக்ஸிமம் போடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேர் ஏதாவது நெருக்கமாக இருந்தால் டாக் குலைச்சா, அதாவது குலைக்கிற சவுண்டு போட்டால் இவங்க விலகிடுவாங்கன்னு கூட அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுமே வெளியே சொல்கிறான். அதுதான் அப்படி கூட நடந்திருக்கலாமான்னு கேட்குறாங்கல்ல. ஆமாம், அப்படி கூட நடந்திருக்கலான்ற மாதிரி எஃப்ஜே சொல்கிறான். எஃப்ஜேக்கு பார்வதி மேலே ஒரு காண்டு இருக்குன்னு சொல்கிறான்னு கூட வச்சுக்கோங்க. இருந்தாலுமே அவன் சொல்கிறதுலேயே நியாயம் இருக்குது. அப்படி நடந்தால் தான் அப்படி பண்ணுவாங்க. அவன் உள்ளே வேற இருந்திருப்பான், எத்தனை நைட்டை பார்த்துருப்பான், எத்தனை நைட்டு பிக் பாஸ் ரெக்கார்டட் வாய்ஸ் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நாய் குலைக்கிற சவுண்டு வந்திருக்காது. அப்படி வந்தோடனே இதுதான் காரணமாக இருக்கும்ன்ட்டு தான் அவனால் கெஸ் பண்ண முடியும். அப்படிதான் அவன் கெஸ் பண்ணி சொல்கிறான். ஸோ பார்வதி இருக்காங்களே, இந்த இடத்துல பார்வதி தான் ரொம்ப லேட் பண்ணுறாங்க. கமருதீனே புரிஞ்சுக்கிட்டான், ஏற்கனவே தப்பாக போயிட்டு இருக்கு, அதனால நீ வந்து உன் ரூமில் போய் படுன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் பார்வதி தான் ஏன் இதுக்குன்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் போகும்போது கூட இல்லை, என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஓகே ப்ரோ குட் நைட்டுன்னு சொல்கிறாங்க, ப்ரோன்னு சொல்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் சும்மா ப்ரோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போகிறதுல பார்வதிக்கு மனசே இல்லை. இவன் என்ன திரும்ப திரும்ப போக சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும் போது 2 மணி கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் பார்வதி இருக்காங்கல்ல, சரி நான் படுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட இடத்துக்கு எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த சமயம் யார் ஒருத்தரும் முழிச்சில்ல, எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் முழிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி படுக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்பி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.